கிராம். சரி நண்பர்களே, முதல் சுற்றில் நீங்கள் எனக்கு கோகா கோலா ஜெல்லி தயாரிக்க வேண்டும். புரிந்தது. தயவு செய்து நானே எடுக்கல. இந்த மனிதர் நான் உண்மையிலே இந்த விஷயங்கள் எங்கே இருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவை முதலில் செய்யலாம். கிட்டத்தட்ட இது சிறிய சொட்டுகள். சிலக்கு தவிர. ஓ குழந்தை, நீ உலர்த்திக் கொள்ளலாமே. ஓ ஓ நன்றி பாட்டி. முதலில் நான் கோக் பாட்டிலை கொஞ்சம் விடுவிக்க வேண்டும். அதை பிடிக்கச் செய்யும் முறையில் செய்வேன். இப்போது பிரசித்தமான பரப்பை செய்வேன். ஓ ஓ நீங்கள் நடத்தப்பட்டு பேசினீர்கள். சரி, கோலாவுக்குள் ஒரு சிறு காந்தி பொரியை சேர்க்க வேண்டும். அதனால் அதுவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கும். அடுத்தது, நான் அதே பாட்டிலில் கார்ன் சீராக உருவாகும். அதனால்தான் என் கொல்லா விரைவில் ஜெல்லியாக மாறும். இதை நல்லபடி குலுக்கி விட வேண்டும். ஓ அப்பா, இதற்கு கார்ன் சீராக பிரச்சனையாகிவிட்டது போல. சரி, அடுத்தது போகலாம். வேறு வழி இல்லை. ஆம், இது நிச்சயமாக மிகவும் ஒட்டக்கூடியது. அதை பலவந்தமாக இழுத்து எடுக்க வேண்டியிருக்கும். அல்லாட்டால் அவர்கள் என் சாதனையின் சுவையை எப்படிப்பட்டால் அனுபவிப்பார்கள். ஓ சரி, ஓ ஓ அது வேலை செய்தது. சரி, என் ஜெல்லி கிட்டத்தட்ட தயாராகியுள்ளது. இது இன்னும் ஜெல்லி மாதிரி சுவையாக இருக்க இன்னும் சிறிது தணிக்க வேண்டியது மட்டுமே உள்ளது. ஓ, எல்லாமே மிகவும் சிக்கலானது. மிகச் சிறந்த ஜெல்லி சாதாரண தேன் தான். அதை நீரில் வைத்து குளிர்விக்கலாம். இது அற்புதமான யோசனையா இல்லையா? ஆம், முழுமையான அர்த்தமற்ற பேச்சு. உங்களுக்கு உண்மையான ஜெல்லி செய்வது எப்படி என்று காட்டுகிறேன். முதலில் கோலாவை பாத்திரத்தில் ஊற்றுங்கள். அதற்கு பிறகு இந்த கோலாவில் சில குளிர்ந்த மார்மலேட்ஸ் போடுகிறேன். அவை உருகி எனது எதிர்கால மகா அற்புதத்தை மேலும் சிறப்பாக மாற்றுகின்றன. கடைசியான பீடார்த்தம் ரகசியமாகும். ஜெல்லிக்கு தீப்பொழிவு கொடுக்கிறேன். இப்போது உருவான கலவை ஒரு வாணலியில் நன்றாக கலக்கி வைக்க வேண்டும். ஜெல்லி தயாரானதும் அப்படியே அதை நிரப்புவது. கடைசி படியாக ஜெல்லியை குளிர்விக்க வேண்டும். இதில் திரவ நைட்ரஜன் போல யார் வேண்டும். நாங்கள் பாட்டில் நிரப்ப வேண்டும். பின்னர் சில வினாடிகள் காத்திருக்க வேண்டும். குழந்தைகளே கவனம், பெரியவர்களினுடன் இல்லாமல் இது செய்ய வேண்டாம். தயாரா விக்கி? இன்றைய வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க நேரம் வந்துவிட்டது. எப்படி தொடங்குவது எனக்கு தெரியவில்லை. எல்லாத்தும் ரொம்பவே சுவையானது போல இருக்கிறது. இதை முதலில் பாட்டி பொறிக்கிட்டு வட்டும். சாதாரண தேனின் சுவை போல இருக்கிறது. இப்போது சேஃப் பக்கம் திரும்புவோம். அது அழகாக இருக்கின்றது. ஏன் அது இவ்வளவு பொலிவாக இருக்கிறது? என்னவாயினும் நான் வெற்றி பெற்றேன். வாவ், ரொம்ப சீசியானது. எனக்கு நினைக்கிறேன் யாருக்கும் கேள்வி இல்லை. ஜெல் வெற்றியாளர் ஆகிறார். அதை தெரிந்திருந்தேன். ஓ, இது என்ன? இது வாஃபிள்கள் செய்ய தேவையான எல்லாவற்றும். வாருங்கள் நண்பர்களே, இது முடிவடையும். வாஃபிள்கள்? ஆனால் என்ன? ஓ, வோபிள்கள் என் கைப்பக்க விளைவு. மேலும் என் பேத்தி விரும்பும் வோபிள்களை என்விட யாரும் நன்றாக அறிந்திருக்க முடியாது. முதல் நீயார் ஸ்டீலியூ மாவை பிசைய வேண்டும். எல்லாமே இங்கு மென்மையாக இருக்கும். நான் வெண்ணெய், சர்க்கரை மற்றும் பாலை இல்லாமல் வாழ்க்கை முடியாது. அந்த படம் மனசாட்சியாக சொன்னால் நல்லது. மாவு சுமார் தயார். இந்த உரை எப்படி இருக்கிறது? ஓகேவா? அப்படியெல்லாம் தீரம் இல்ல. ஓ ஹோ, எப்படி? ஹா ஹோ, ஓ வேகமாக, ஓ வேகமாக, ஓ செல் மன்னிக்கவும். ஆம், 2 கைகளாலும் இது வித்தியாசமாக உள்ளது. ஆமாம், அது சந்தேகம்தான். இங்கு எனக்கு எல்லாம் தயார். தேவையுள்ளதல்லாமல் மாவை சிறிய துண்டுகளாக இது நிறமூட்டம் கொண்டுள்ளது. இனி நாங்கள் எங்கள் வாட்டுகளை சமைக்கலாம். நிறமுடைய மாவின் உதவியுடன் நான் நிறமையான வாட்டுகளை செய்ய முடியும். நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் முயன்று விட்டேன்.
வணக்கம். நீங்கள் மாபெரும் சமையல்காரர் அணிக்கு போட்டியாக இருக்க முடிகிறது என்று நினைக்கிறீர்களா? இல்லையில் என் வண்ண வஃபிள் தயாராக உள்ளது. இப்பொழுது அதை அழகாக கட்டுரை செய்ய வேண்டும். கருப்பு பிளேட்டில் ஒரு கோடு, மழலைகளின் பாத்திரத்தில் சில கிரீம். கொஞ்சம் நிறமுடைய சிறு துளிகள் கூட எந்தவித பாதிப்பினையும் தராது. கேட்கப்பட்டது. அழகுக்காக அற்புதம். மேலே உடன் ஓ, என் பேத்தி எனது பாட்டியின் வாப்பிள்ஸ்களை மிகவும் நேசிக்கிறாள், எனக்கு தெரியும். அவை ஏற்கனவே ஆனவை. அவற்றை ஐஸ்கிரீம் மற்றும் பேரிக்காய் கட்டிகளால் அலங்கரித்து, இப்படி ஒரு வெப்பமான கோடைக்கால நாளில் இதைவிட சிறந்தது எதுவும் இல்லை. மேலும் சிறிது மேபிள் சீர்வும் அது அழுக்காது. பாதம் கீழே அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில் உள்ளது அல்லவா? அக்கு எனக்கு ஒரு யோசனை இருக்கின்றது. அதற்கான பயனுள்ள ஏதேனும் இருக்கும், ஆனால் அது அல்ல. பெரிய காதுகள். என்னுடைய பாட் பேக்கில் நீ போக நேரம் உண்டா என்று தெரியவில்லை. ஓ, நான் தேவைப்படுவது இதோ. கூழ். மேகி கூழிலிருந்து நான் புதிய ஒரு வெஃபிள் செய்வேன். இதில் வாங்க. இது மிகவும் ருசியாக வந்திருக்கிறது. எனக்கு அவ்வளவு தோன்றவில்லை. அப்போ நண்பர் விக்கியை கேட்போம். சரி, எந்த வகை முட்டை நூடுல் ஆஃப்கள் இது? இதுவை பார்த்ததில்லை. நீங்களும் இது நல்லதாக இருப்பதாக நம்புகிறேன். பார்க்கலாம். ஐயோ, கேவலம். என் வாழ்க்கையில் இதுவையே இனி கனவிலும் சாப்பிட மாட்டேன். ஆனால் பாட்டி நான் விரும்பும் போல வாஃபிள் செய்தார். சிலர் உங்களை எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நல்லதே. நன்றி பாட்டி. அபாரமாக சுவையாக உள்ளது. ஓ ஆம், அவை சமையலர் அண்ணி ஒரு உண்மையான கலை தூண்டலில் எதையும் உருவாக்கினார். அதனுடன் இது மிகவும் சுவையானது. ஆனால் இந்த முறை பாட்டியின் வாஃபிள்கள் எதுவும் ஒப்பிட முடியாது. எனக்கு அவை மிகவும் பிடிக்கும். ஆகவே அவரே ஜெயிப்பார். ஓ, ஹூரே! அனைவரையும் வெல்ல முடியும் என்று எனக்கு தெரிந்தது. ஓ, இது எவ்வளவு ரம்யமா இருக்கிறது. எனக்கு டோனட்ஸ் வேண்டும். அதனால் என்னை மகிழ்விக்க கேட்டுக்கொள்கிறேன். நான் விரைவில் டோனட்ஸ் சமைப்பேன். நான் ருசியாக இருக்கிறேன். ஓ ஓ, கவலைப்படாதீர்கள். சுவையாக இருக்கிறதா? நானும் ஒத்துக்கொள்கிறேன். மிக சிறப்பு. ஏய், நாங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டோமா? மன்னிக்கவும், நான் முற்றிலும் கவனம் சிதைந்தது. ஆனால் ஓகே, நான் சமையலுக்கு தயாராக உள்ளேன். முதலில் நான் ஒரு பாக் ஓரியோஸ் எடுத்து பிஸ்கட்டுகளை நசுக்க வேண்டும். டாட்டாம். இப்போது இந்த துகள்களை நுடலாவுடன் கலந்துவிட வேண்டும். எனக்கு சமையலின் மிகவும் பிடித்த பகுதி, ஏனெனில் அதற்கு பின் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் முயற்சிக்கலாம். அட, சுவையானது. இது டோனட் தயாரிக்கும் இயந்திரத்தில் இந்த சாக்லேட் கலவையை ஊற்றுவதில் தான் உள்ளது. இதை பாருங்கள். ஓ ஓ ஓ ஓ ஓ சீஸ். ஓ, இங்கே டோன்ட் மிக்சர் இருக்கிறது. நன்றி சமையல்காரர். அச்சின் வடிவில் ஊற்றுங்கள். நாமும் ரசிக்கலாம். ஆஹா, நீங்கள் எவ்வளவு சுணங்கி போனவர்கள். இதோ எனது சிறிய டான்ஸ் பூர்த்தியாக தயாராக இருக்கின்றன. இதை எப்படி அழகாக இருக்கின்றது பாருங்கள். இப்போது அவற்றை 2 பங்காக பிரிக்க வேண்டும். அப்புறம் இப்படி. அப்புறம் சற்றே சர்ப் உள்ளே ஊற்றுவேன். மிகவும் சுமார் முடிந்துவிட்டது. இப்போது எனக்கு திரவ மார்ஷ்மெல்லோ தேவை. அதை நான் என் டோனட்டுகளின் மேல் அலங்கரிக்க உள்ளேன். இதை செய்ய அதை ஒரு பையை போட்டு மற்ற புறத்தின் கூடுகிழியில் அழுத்தி அந்த டோனட்டுகள் மேல் பிழிவேன். அது மிகவும் வசதியானதும் ருசியாகவும் உள்ளது. மற்றும் ஒரு கடைசி நடவடிக்கை மிச்சம், சீதாபொரி. அதிலின்றி டோனட்ஸாக இருக்காது. எவ்வளவு வேகமாக நான் இதை சமைத்தேன் பாருங்கள். சிறப்பானது. நீங்கள் வெறுக்க மட்டும் முடியும். மிகவும் லேசானது. பகுதியில் தயாராக உள்ளது. நான் இவற்றின் மேல் சற்று சோடா தூவ வேண்டும் தான். ஓ ஓ ஜில், மன்னிக்கவும். இப்போது எல்லாம் தயாராக உள்ளது. நானும் இந்த டோனட்டை விரும்புகிறேன், ஆனால் நான் தடுத்துக் கொள்கிறேன். இங்கே அவை மிகவும் அதிகம் இருக்கின்றன. அவள் சிஸ்டத்திற்காக. ஓ,
குலைச்சல். அப்படி ஒரு ஆபத்தான உபகரணத்தை அசைக்க அது தேவையில்லை. எவ்வளவு அழகாக நான் உள்ளதென அவற்றை நீங்கள் எல்லாரோடும் பார்க்கவும். பூசின பிறகு- மேலும் இந்த டோனட்ஸ்கள் கூட ருசி. தேர்வு செய்ய நேரம் வந்துவிட்டது. யாரடா இப்பதான் வந்திருக்கிறாரு? சேஃப் ஆனி மிகவும் அழகான டோனட்ஸை வைத்துள்ளார். முதலில் அவற்றை சுவைக்க நான் விரும்புகிறேன். அவை அழகாக மட்டுமல்ல, நன்றாகவும் சுவையாகவும் உள்ளன. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்தது பாட்டியின் டோனட்ஸை சுவைப்போம். ஆனால் மிகவும் சாதாரணமாக இருக்கிறது. நான் வேறுபட்ட காத்திருந்தேன். ஜில், உன் டோனட்ஸ் என்னை ஆச்சரியப்படுத்துவா என்று நம்புகிறேன். எனக்கு பிடிக்கும் சாக்லேட். ஆனா ஷாப் ஏமி இன்னும் சுவையான டோனட்ஸ் வைத்திருக்கிறாள். அவளின் வெற்றியை வாழ்த்துவோம். மற்றும் அங்கே விநியோகம் எவ்வளவு நேரத்திற்கு சரியாக? உதவி, இதோ உங்கள் டெலிவரி மிஸ். அப்படினில் இது உங்களுக்காக. Entry. இது எனக்கான பரிசு. இங்கே என்ன இருக்கிறது? ஆமா, ஓ, இது கொஞ்சம் கனமாக இருக்கிறது. இதையும் நான் என்னுடையதற்காக மிகவும் சுவாரஸ்யமான ஒன்றை செய்ய போகிறேன். நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கற்பனை கூட செய்ய முடியாது. அப்படியெனில் என் கருவிகள் இங்கே இருக்கின்றன. மற்றும் நிச்சயமாக ஒரு இளஞ்சிவப்பு ரோலரும் பெயிண்டும். நான் வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். நான் அறையை பிரகாசமான இளஞ்சிவப்பாக பெயிண்ட் செய்ய போகிறேன். இதற்கு நீங்கள் பெயிண்ட் ஊற்ற வேண்டும். நான் ஒரு ரோலரை எடுப்பேன். நான் கொஞ்சம் சிந்திவிட்டேன், ஆனால் அது பரவாயில்லை. எனக்கு எல்லாம் இளஞ்சிவப்பு தான் இருக்க போகிறது. நான் எனக்காக குளிர்ச்சியான இளஞ்சிவப்பு சுவர்களை உருவாக்குவேன். நீ என்ன செய்கிறாய்? என் அறைக்கு முழுவதும் இளஞ்சிவப்பு என்று பெயரிடுவேன். சூப்பராக இருக்கிறது. ஆமாம், சுவர்கள் தயார். இப்போது நாம் கட்டில் கட்டலாம். நான் திருகுகளை திருப்பி வைப்பேன். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இடத்தை கொஞ்சம் அலங்கரிக்க வேண்டும். ஆகவே நான் வெவ்வேறு ஸ்டிக்கர்கள் மற்றும் பொம்மைகளை ஒட்டுவேன். ஆம், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. எனக்கு ஊஞ்சல்கள், திரைகள் மற்றும் பொம்மைகள் உள்ளன. அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறது. இது என் சூப்பர் வீடு. இங்கு மிகவும் குளிர்ச்சியாக உள்ளது. இது ஒரு கதை போல உள்ளது. நானும் ஒரு யோசனை வந்தது. நான் இப்போது சில கருவிகளை வாங்கப் போகிறேன். இதோ டெலிவரி. நல்ல பிற்பகல். இதோ உங்கள் ஆர்டர். நன்றி. மிக்க நன்றி. இது உங்களுக்காக. சரி, குட் பை. நான் களைப்பாக இருக்கிறேன். சரி, இங்கே என்ன இருக்கிறது? ஆம், கருப்பு பெயிண்ட். சரி, எனக்கு இந்த ரோலர் தேவையில்லை. நான் இதை எளிதாகவே செய்வேன். இப்போது இந்த பெயிண்டை சுவரில பூச போகிறேன். கொஞ்சம் கூடுதலாக. இப்போது என் சுவர்கள் கருப்பாக மாறிவிட்டன. எவ்வளவு குளிர். அதனால் இங்கே என்ன இருக்கிறது? கட்டுமான கண்ணாடிகள். ஏனெனில் நான் கட்டி வெட்டப் போகிறேன். என்ன என்ன? ஆம், நான் இங்கே ஏதோ ஒன்றை அறுக்க போகிறேன். ஏய், உஷாராகிர். பான்சி, கவலைப்படாதே. இப்போது நான் என்னை வசதியாகவும் சுகமாகவும் வைத்துக் கொள்கிறேன். எல்லாம் கருப்பாகவும் ராக் பானையில் இருக்கும் படுக்கை, சுவர்கள் மற்றும் அலங்காரம். அதுவே அருமை. இது நம்ப முடியாத அளவுக்கு வசதியான இடமாக மாறிவிட்டது. வூஹூ வூஹூ, எனக்கு இது பிடிக்கும். நான் எப்போதும் இங்கே ஓய்வெடுப்பேன். அப்படியா? நான் என்ன அணிய வேண்டும்? ஆம், நீலம் சரியாக இருக்காது. நான் எனக்கு வேறு சில ஆடைகள் வாங்க வேண்டும். ஹலோ, சீக்கிரம் வா. இங்கே அவர், எனது பிடித்த ஸ்டைலிஸ்ட். ஹை, உள்ளே வாருங்கள். நல்லா கேளுங்கள். இதை பற்றி நாம் ஏதாவது செய்ய வேண்டும். எல்லாம் செழிவாக இருக்கிறது. நமக்கு சில மந்திரம் தேவை மற்றும் சரி. வாவ், அந்த உடைய பாருங்கள். நான் ஒரு இளவரசி. என் மகளே, வாவ், ஒரு கிரீடம். இது மிகவும் குளிர்ச்சியான உடையும் கிரீடமும். நான் உண்மையான ராஜகுமாரி. இது என் புதிய அறைக்கு பொருந்துகிறது. மிகவும் நன்றி. எப்போதும் அசிசம். நான் புதிய சேகரிப்புக்காக செல்கிறேன். பாய். பை, விரைவில் சந்திப்போம். நான் அற்புதமாக இருக்கிறேன்.
ஹே, நானும் ஏதோ யோசித்தேன். இதுவும் சரியில்லை, இதுவும் மோசம். இது என்ன? எதுவும் என் புதிய அறைக்கு பொருந்தவில்லை. ஆனால் நான் இந்த பிரச்சனையை தீர்க்குவேன். எனவே எனக்கு ஒரு ஸ்ப்ரே கேன் உள்ளது. நான் நேராக டி ஷர்ட்டில் வரைந்து விடுவேன். பாருங்கள், எனக்கு சூப்பர் அப் உள்ளது. ஓ மை காஷ், நீ வெறித்தனமாக இருக்கிறாய். எனக்கு ஒரு சிறந்த நகைச்சுவை உணர்வு உள்ளது. இதோ முடிந்து விட்டது. சரியான கருப்பு டி ஷர்ட் என் பேண்ட்ஸுட ஏதாவது செய்ய வேண்டும். முதலில் அவற்றை கிழிக்க வேண்டும் மற்றும் சில ஸ்ப்ரே பெயிண்ட். இது குளிர்ச்சியாக இருக்கும். நீ உண்மையிலேயே இதை செய்ய போகிறாயா? சரி, தொப்பியும் கூட. எனவே என் தோற்றம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் ஏதோ ஒன்று குறைகிறது. எனக்கு இந்த இரும்பு முட்கள் உள்ளன. இப்போது நான் அவற்றை என் பேஸ்பால் தொப்பியில் ஒட்டப் போகிறேன். நான் ஒரு உண்மையான ராக்கர், அருமையான தொப்பியை போட போகிறேன். வாவ், இது மிகவும் குளிர். மற்றும் ஒரு சங்கிலி. சரி, என்னை எவ்வளவு குளிராக இருக்கிறேன் பாருங்கள். நான் ஒரு அற்புதமான மச்சோ. ஆம், எனக்கு ஒரு சூப்பர் லுக் இருக்கிறது. காலுறைகள் போட வேண்டும். பிரபாவி, ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. அப்புறம் காலணி இல்லாமல் இருப்பது வசதியாக இல்லை. ஏய், என் இன்னொரு காலுறை எங்கே? என்ன செய்யலாம்? இது இங்கே இருக்கிறதா அல்லது இங்கே? அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்பம் இங்கும் இல்லை. மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு சூப்பர் விசில் இருக்கிறது. இப்போது என் நம்பகமான நாய் என்னிடம் வா. கேளுங்கள், தயவு செய்து என் இரண்டாவது காலுறையை இப்படி கண்டுபிடிக்கவும். வா, நான் உன்னை நம்புகிறேன். அவர் உண்மையில் அதை கண்டுபிடிக்க போகிறாரா? ஓ, பாருங்கள். இது உங்கள் படம். ஓ ஓ ஓ இல்லை. நீ என் ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டாய். வெளியே போ. கவலைப்படாதே, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். இப்போது எனக்கு ஒரு மாய பன்றி இருக்கிறது. அவன் அங்கே இருக்கிறான். அவன் மிகவும் குளிர்ச்சியானவன். அவன் பெயர் ஃபேப். அவன் நல்லவன். நிச்சயமாக உன் காலுறையை கண்டுபிடிப்பான். சரி, அதை முயற்சிப்போம். சரி, பன்றி கிட்டி, வாங்க போகலாம். அங்கே ஓடு. வா. வா. அட, அவன் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறான். எனக்கு யூனிகார்ன் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பாருங்கள், அவன் அதை ஏற்கனவே கண்டுபிடிச்சு விட்டான். உண்மையிலேயே? ஓ இல்லை, அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். அரி, அது அவ்வளவு மோசமா இல்ல. என் கண்ணங்களை கொஞ்சம் தொட்டு அழகுபடுத்துவேன். ஓ, என்னை பார்க்க யார் வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். பார்ப்போம். ஓ இல்லை. ஓ, கேக் நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி பை. அப்படி என்றால் இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ ஆம், பலவிதமான மென்மையான பொம்மைகள். அவற்றை நான் மிகவும் விரும்புகிறேன். பாட்ரிக் தி ஸ்டார் மற்றும் ஒரு யூனிகார்ன். இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, இனிப்புகள். இப்போது நான் அவற்றுடன் விளையாட போகிறேன். யார் என்னுடன் தேநீர் குடிப்பார்கள்? என் பொம்மைகளுக்கு நான் ஒரு உண்மையான விருந்தினை ஏற்பாடு செய்வேன். ஹூரே! அப்படியே அது. எனக்கும் ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு ஒரு குளிர் கார் உள்ளது. இப்போது அதனுடைய ஏதோ செய்ய போகிறேன். அது வெள்ளி நிறத்தில் இருந்தது. இப்போது கருப்பு ஆகும். ஆஹா, இப்படி இருந்தால் மிகவும் நல்லது. நான் ஒரு சூப்பர் கூல் பங்க் கார் வச்சிருக்க போறேன். வாவ், இதுதான் நான் சொல்றது. இப்ப அதோட விளையாட போறதில்ல, ஆனா அதை கவனிக்கிறேன். இப்போது நான் உங்களுக்கு உண்மையான ராக்கர் டீ பாட்டி என்ன என்பதை காட்டுகிறேன். முழு வேகத்தில் மற்றும் ஹியா. நீ என்ன செய்தாய்? ஆமாம், குறி சரியாகவே அடைந்தது. நாம் இதை மீண்டும் செய்ய வேண்டும். இல்லை, நீ செய்ய மாட்டே. இங்கே வா, ரிமோட்டை எனக்கு கொடு. ஓ, என்ன ஒரு முடிச்சு. இது எனக்கு வலிக்கிறது. ஓ, உங்களுக்கு உதவட்டுமா? எனக்கு ஒரு முதல் உதவி பெட்டி இருக்கிறது. உங்களுக்கு என்ன உதவ முடியும் என்று பார்ப்போம். இந்த குளிர்ந்த பிளாஸ்டர், இது நிச்சயமாக உதவும். இப்படித்தான். நன்றி, எனக்கு மிகவும் நன்றாக உணர்கிறேன். நினை, பாரு, உனக்காக ஒரு சாக்லேட் பார். ருசியானது. மிகவும் நன்றி. எனக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது. அதை நீ விரும்புகிறாயா? ஓ, நன்றி.